கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45 உயர்ந்துள்ளது. அங்கு மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் கருத்துக்களை வழங்க பூவுலகின் நண்பர்கள் குழு சுந்தர்ராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கேரளால நிலச்சரிவு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதற்கான காரணங்கள் என்ன சார்? 2015 பிறகு பார்த்தோம்னா கேரளாவில் வந்து நிறைய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். 2018-19 பார்த்தோம், 22 பார்த்தோம். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். இதுக்கு முக்கியமான காரணங்களாக பார்ப்பது வந்து நாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் செய்த அழிச்சாட்டயங்கள். அதாவது நாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பாதுகாப்பதற்கு பதிலாக வீடு கட்டுறது, ரெசார்ட் கட்டுறது, டனல் போடுறது, டேம் கட்டுறது, ப்ராஜெக்ட் போடுறது, நாம் நினைத்தபடியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து வளைத்து உடைத்து நொறுக்கி அந்த அந்த மணலை வந்து ரொம்ப சாஃபன் ஆக்கி, அதே நேரத்தில் கேரளாவில் பெய்ய வேண்டிய மழை வந்து 3000 மில்லிமீட்டர் மழை, 300 சென்டிமீட்டர் மழை காலநிலை மாற்றத்தால் அது வந்து ஒரு வாரம் 10 நாள் பெய்யுது. இப்போ கூட பார்த்தோம்னா இந்த ஒரு நாளில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. ஒரு 5-6 நாட்கள் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை வந்து 70லிருந்து 100 சென்டிமீட்டர் மழை வந்து பல்வேறு இடங்கள் பதிவாக இருக்கு. இந்த மழை எங்கெல்லாம் பதிவாக இருக்கோ அங்கதான் அந்த பகுதியில தான் நிலச்சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அதாவது 4 கிராமங்கள் முழுவதுமாக அழிந்து விட்டதாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தகவல் வந்து தெரிவிக்குது. அப்ப நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்காமல் போனது முக்கியமான காரணம் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய திடீர் மழை பொழிவும் சேரும்போது நிச்சயமாக இதே போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்த்து சொல்லி வந்ததுதான். அது இப்போது நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்திலாவது அரசுகள் வந்து பாடம் கற்றுக்கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காக மாதவ் கார்கில் குழுவும் சரி, கஸ்தூரிரங்கன் குழுவும் சரி, அவர்கள் பரிந்துரைத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலும் இதை போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்படாமல் தடுப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாறி வரும் பருவநிலை மாற்றம் தான் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கா சார்? அதாவது மாறி வரக்கூடிய காலநிலை சூழல் வந்து திடீர் கனமழை, அதாவது குறைந்த காலவெளியில் அதிதீவிர மழைப்பொழிவு, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இன் ஷார்ட் டியூரேஷன். ஒரு நாள்ல 33 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஒரு நாள். அதுவும் ஏற்கனவே வந்து 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பெய்து வந்த நிலையில் ஏற்கனவே தண்ணி வந்து இருக்கும்பொழுது இந்த 33 சென்டிமீட்டர் மழை வந்து கனமழையாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அடிச்சு போனது வந்து நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கிளைமேட் சேஞ்ச் கொண்டிருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலும் சரி, நாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏற்படுத்திய பேரழிவும் சரி, ரெண்டும் சேரும்பொழுது வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பேரலை வந்து நாம் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளப்படுகிறோம். நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான காரணம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க போனது இன்னொரு முக்கியமான காரணம். இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தினால தமிழகத்துக்கு ஏதேனும், தமிழக கடலோர மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இந்த மழை பொழிவு வந்து இப்ப வால்பாறையிலையும் கிட்டத்தட்ட 31 சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. அங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்க நிறைய தேயிலை தோட்டங்கள், காடுகள் இருக்காங்க. மணல் வந்து நல்ல வந்து அதாவது நல்ல பற்றி கொண்டிருப்பதால் பெரிய அளவில் அங்கே நிலச்சரிவு ஏற்படுது. ஆனா இந்த மாதிரி பெரிய அளவில் உயிரிழப்புகள் வந்து அங்க ஏற்படாமல் இருப்பதற்கான காரணம் வந்து அங்க காடுகளும் அந்த தேயிலை தோட்டங்களும் வந்து அந்த மணல் பரப்பை பிடிச்சிருப்பதனால் ஒரு இதுவரைக்கும் ஒரு பாதுகாப்பான நிலை இருக்கும். ஆனால் இது வந்து அங்க நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல ரெசார்ட் கட்ட ஆரம்பிச்சாங்க. டூரிஸ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, அங்க வந்து அந்த மணலை வந்து அந்த மேற்பரப்பை வந்து அந்த பாறைகளை வந்து இலகுவாக்கிறோம், ரொம்ப வீக் ஆகிக்கிறோம். அப்ப வீக் ஆகும் போது இந்த மாதிரி மழை பெய்யும் போது நிச்சயமாக அங்க வந்து நிலச்சரிவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கு. உங்களோட கருத்துக்களை தொலைபேசி வாயிலா பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சுந்தரராஜன் சார். நன்றி.